எனது கல்லூரி நாட்கள் உண்மை கதை பாகம் 3. பாகம் 1, 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே, மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். எனது கல்லூரி நாட்கள் உண்மை கதை பாகம் 3. அடுத்த நாள் நான் வழக்கம் போல் காலையில் கல்லூரி பேருந்தில் சென்றேன். கல்லூரி பேருந்தில் இருக்கும் நபர்கள் என்ன படிக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு நான் படிக்கும் படிப்பினை சொல்லினேன். அதற்கு அவர்கள் கடினமான பிரிவு என்று சொன்னார், அதாவது டிபார்ட்மெண்ட். கல்லூரி பேருந்தில் பல பிரிவின் கீழ் படிப்பார்கள். நான் வழக்கம் போல் வகுப்பறைக்கு சென்றேன். முதல் நாள் வகுப்பு எங்களது இன்சார்ஜ் மேம், அதாவது பொறுப்பாளர், அவர்கள் எங்களிடம் யார் யார் தொலைபேசி வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். குறிப்பிட்ட பேர் தொலைபேசி இருக்கு என்று சொன்னார்கள். என்னிடம் தொலைபேசி இருந்தது, ஆனால் நான் என்னிடம் தொலைபேசி இருக்கு என தெரிவிக்கவில்லை. ஆசிரியர் அவர்கள் நீங்கள் யாரும் கல்லூரிக்கு தொலைபேசி எடுத்து வரக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நான் தொலைபேசி நாள்தோறும் கல்லூரிக்கு எடுத்து செல்வேன். அப்படியே வெகு தொலைவில் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே தொலைபேசி அனுமதி உண்டு என்றார் ஆசிரியர். ஆனால் அதுவும் கல்லூரிக்கு வந்தவுடன் தொலைபேசியை வாங்கிவிடுவார்கள் ஆசிரியர். மீண்டும் கல்லூரி விடும்போது தருவார்கள். ஆனால் நான் என்னிடம் இருக்கும் தொலைபேசியை ஆசிரியரிடம் கொடுக்க மாட்டேன், நானே வைத்திருப்பேன். வேறு ஒரு பாடம் வகுப்பு தொடங்கியது. வேறு ஒரு ஆசிரியர், அவர் லெசன் எடுக்க ஆரம்பித்தார், அதாவது பாடம் எடுக்க ஆரம்பித்தார். நான் வழக்கம் போல் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது பக்கத்தில் உள்ள நண்பர், அதாவது கல்லூரிக்கு முன்பாகவே அறிமுகமான நண்பர், அவர் வேறு ஒருவரிடம் எழுதும் நோட்ஸ் புத்தகத்தை தருமாறு கேட்க சொன்னார். நானும் அந்த நண்பரிடம் கேட்டேன். அதற்கு அவர் தர முடியாது என சின்ன பிள்ளைத்தனமாக சொன்னார். எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. மதியம் ஆகிவிட்டது. நானும் வழக்கம் போல் மதிய உணவு அருந்த கேண்டீன் சாப்பிடச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து வகுப்பறைக்கு வந்தேன். அடுத்து மதியத்திற்கு பிறகு லேப் அங்கு சென்றேன். அங்கு ஆசிரியர் அவர்கள் லேப் உபகரணங்களை பெயரை எங்களுக்கு தெரிவித்தார். அப்படியே சில மணி நேரம் அமர்ந்திருந்தேன். அடுத்து ஒரு அறிவிப்பு வந்தது. அதில் எங்களுக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் விடுமுறை என்று நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். அப்படியே நான் நண்பர்களுடன் கல்லூரி பேருந்துக்கு ஏற வந்தோம். பேருந்து புறப்பட சில மணி நேரம் ஆகின. அந்த நேரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரியில் நடந்த நிகழ்வு பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம். அப்படியே பேருந்து புறப்பட நேரம் ஆகிவிட்டது. அதனால் நாங்கள் புறப்பட்டோம். நாள் முடிந்தது. மேலும் பாகம் 4 பார்க்கலாம். நன்றி.